வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அரசன். அந்த காலத்துல ஒருத்தன் கடல் வாணிபம் செய்யறதுக்காக போறான். கப்பல் உடைஞ்சு கடல்ல மூழ்கி போயிடுது. அவனும் போயிடான். அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. வாரிசு இல்ல. முறைப்படி வாரிசு இல்லாத சொத்து அரசாங்கத்துக்கு சேர வேண்டியதானே. அதனால அந்த ராஜாங்கத்துல இருந்த நிதி அமைச்சர் ராஜாவுக்கு ஒரு குறிப்பு அனுப்புறார். கடல் வாணிபம் செய்ய போன ஒருத்தன் கப்பல் உடைஞ்சு இறந்து போனதாலையும் அவனுக்கு சந்ததி இல்லைங்கிறதுனாலையும் அவனுடைய சொத்து பூராவும் அரசாங்க கஜானாவை சேர்ந்துடுது அப்படிங்கிற குறிப்பை அனுப்பி வச்சார் ராஜாவுக்கு. அந்த ராஜா பார்த்தார், யோசிச்சார். அவ்வளவு செல்வத்தையும் உடனே அரசாங்கம் எடுத்துக்கலாங்கிற முடிவுக்கு வரல, அவசரப்படல, நிதானமா சிந்தனை பண்ணினார். அந்த நபர் ஒரு பெரிய வியாபாரினா பல கல்யாணங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பானே, அப்படி இருந்தா அவனுடைய மனைவிமார்கள்ல யாராவது கர்ப்பமா இருக்காங்களான்னு விசாரிக்கணும்னார். அரசாங்க அதிகாரிகள் விசாரிச்சாங்க. ராஜா எதிர்பார்த்தது மாதிரியே செத்து போன அந்த வியாபாரியின் ஒரு சம்சாரம் கர்ப்பமா இருக்கிறது தெரிய வந்தது. உடனே ராஜா சொன்னார், அந்த வியாபாரியின் சொத்து அரசாங்க கஜானாவுக்கு வர வேண்டியதில்லை. அந்த செல்வம் பூரா கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தை தான் சேரும் அப்படின்னார். இப்படி தீர்ப்பு பண்ணின அந்த ராஜா யாரு தெரியுமா? துஷ்யந்தன். ஆமா, காளிதாசனுடைய சாகுந்தலத்துல வர்ற ஒரு காட்சி தான் இது. காளிதாசனுடைய ரகுவம்சம் வரிசையா சூரிய வம்ச ராஜாக்களை பத்தி சொல்ற காவியம். அதுல வர்ற ரகுங்கிற ராஜா ஒரு காரியம் பண்றார். அந்த ராஜா உள்நாடு வெளிநாடுகளை எல்லாம் ஜெயிச்சு ஏகப்பட்ட செல்வங்களோட திரும்புறார். அந்த சொத்து பூராவையும் என்ன பண்றார் தெரியுமா? விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்ணி அத்தனை செல்வத்தையும் தானம் பண்ணி போடுறார். தட்சணையா வேற கொடுத்துடுறார். ஏற்கனவே இருந்த சொத்துக்களை கூட தானம் பண்ணி போடுறார். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் ராஜா ஆகணும்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான யோக்கியதைகளை சம்பாதிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. குருகுல வாசம் பண்ணணும், சாஸ்திரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தர்மத்திலையும் பண்புலையும் அவங்க உயர்ந்தவங்களா இருக்கணும். ராஜாவா ஆகி வெளி விரோதிகளை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி காமம், குரோதம் இது மாதிரியான 6 உள் விரோதிகளை ஜெயிக்கணுங்கிறது சாஸ்திரம். ஒரு ராஜா ஜனங்கள் கிட்ட வரி வசூலிக்கிறது எப்படிங்கிறத பத்தி கூட அப்போ சொல்லியிருக்காங்க. ஒரு வண்டானது எப்படி புஷ்பத்துக்கு வழி தெரியாமல் தேனை எடுத்து கொள்கிறதோ அது மாதிரிதான் ராஜா குடிமக்களுக்கு கொஞ்சம் கூட சிரமம் தெரியாமல் அவர்களுடைய மலர்ச்சி குன்றாமல் வரி வசூலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறது சாஸ்திரம். இதையே இன்னொரு ஓமையால அழகா சொல்றான் காளிதாசன். சூரியன் எப்படி பூமியிலிருந்து நீரை உறிஞ்சிக்கிட்டு அப்புறம் அதையே மழையா பொழியுதோ அது மாதிரி அந்த ராஜா குடிமக்கள் கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணினத அதுக்கப்புறம் அவர்கள் நலனுக்கே செலவிட்டான் அப்படிங்கிறான். அதனால ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம காலத்து பிரஜைகள்ல ஒருத்தர் ரொம்ப சிரமப்பட்டு கடன் வாங்கி ஒரு கார் வாங்கினார். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? ஏற்கனவே நீங்க வரி கட்ட முடியாம கஷ்டப்படுறீங்க. இந்த நிலைமையில இது வேற தேவையான்னு கேட்டாங்க. இதுக்கு அவர் சொன்னார், அப்படி இல்லைங்க, என்கிட்ட மத்தவங்க வரி வசூல் பண்ண வர்றப்போ என்னால வேகமா ஓட முடியல, அதனாலதான் கார் வாங்கினேன் அப்படின்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.